அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, இன்னைக்கு 2026 ஜனவரி 1 புத்தாண்டு. உலகம் முழுக்க மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் உலக முஸ்லீம்கள் எல்லாமே இந்த ஜனவரி 2026 1ஆம் தேதி, அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, இன்னைக்கு ஜனவரி 1 2026 புத்தாண்டு தினம். உலகம் முழுக்க மக்கள் எல்லாமே இந்த புத்தாண்டை பல்வேறு அடிப்படையில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உலக முஸ்லீம்கள் எல்லாமே இந்த ஜனவரி 1 2026 எப்படி மகிழ்ச்சியோடு இன்றைக்கி அதை வரவேற்றிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 2026 ஜனவரி 1 இன்றைக்கி உலக முஸ்லீம்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஜொஹ்ரான் மம்தானி அமெரிக்கா நியூயார்க்குடைய மேயராக இன்றைக்கி பதவி ஏற்க போகிறார் அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி மகிழ்ச்சி ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஜொஹ்ரான் மம்தானி யார் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து தான் விவரமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க வரலாற்றின் பக்கங்களுக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த ஆசிக் தோழர்களே, இன்றைக்கி உலகம் முழுக்க இஸ்லாமோஃபோபியா, இஸ்லாமிய வெறுப்புத்தன்மை என்பது நாளுக்கு நாள் அதிகப்பட்டு கொண்டே செல்கிறது. ஒரு பக்கம் இந்தியா போன்ற நாடுகளில் பாசிச RSS தீவிரவாதிகள் இதை அதிகமாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேற்குலகத்தில் ஜியோனிச தீவிரவாதிகள் அதிகமாக இதை பரப்பிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் முஸ்லீம்கள் மனிதநேயம் கொண்டவர்கள் தான், அவர்கள் சிறந்தவர்கள். அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் அவர்களை நல்வழிப்படுத்தி மற்ற மக்களோடு இணங்கி வாழ கற்றுக் கொடுத்துருக்குங்கிற விஷயத்தை சாமானிய மக்கள் ஓரளவு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இருந்த பொழுதும் இந்த முஸ்லீம்கள் குறித்த இந்த வெறுப்புத்தன்மையை நீக்குவதற்கு பல்வேறு திரைப்படங்கள்லாம் வெளியாகுது. தமிழ்நாட்டில் கூட கடந்த டிசம்பர் இறுதியில் ஒரு மாபெரும் படைப்பாக இருக்கக்கூடிய சிறைங்கிற படம் வெளியாச்சு. அப்போ இந்த சமயத்தில் முஸ்லீம்களிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரதிநிதி அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதியாக மாறி தனது ஆற்றலை வெளிப்படுத்தி இஸ்லாமிய மார்க் அடிப்படையில் ஒரு ஆட்சியை, ஒரு பணியை செய்யக்கூடிய சமயத்தில் அது பெரிய பேசுபொருளாக மாறுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் ஜொஹ்ரான் மம்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் 5 ஆண்டுகளில் இன்றைக்கி ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணி மக்கள் மத்தியில் அவங்களுடைய மனதில் இடம் பிடித்து இன்றைக்கி நியூயார்க் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய மிகப்பெரிய மாகாணத்துடைய மேயராக, அதாவது மாகாணத்தின் தந்தையாக இன்றைக்கி ஜொஹ்ரான் மம்தானி மாறி இருக்கிறார். இந்த எலெக்ஷன்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. 50.8% வாக்கு வித்தியாசத்தில் ஜொஹ்ரான் மம்தானி மாபெரும் வெற்றி பெற்றார். ஸோ அவருக்கான பதவியேற்பு தான் அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கே புகழ் அனைத்தும், ஜனவரி 1 2026 இந்த புத்தாண்டு அன்று இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நியூயார்க்குடைய அசம்பிளியில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அப்போ இந்த 2026 ஒரு முஸ்லீம்கள் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க அப்படின்னா அதன் முதல் படிநிலையே இன்றைக்கி ஜொஹ்ரான் மம்தானிக்கு கிடைத்த வெற்றியாக தான் என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஜொஹ்ரான் மம்தானி யார், எப்படி இந்த பதவிக்கு வந்தார் அப்படிங்கிற விஷயங்களை இங்கே நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜொஹ்ரான் மம்தானி உகாண்டாவில் இருக்கக்கூடிய தம்பாலா அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. பின்பு அங்கிருந்து அவங்க குடும்பம் நேரடியாக சவுத் ஆஃப்ரிக்காவுடைய கேப்டவுனுக்கு இடம்பெயர்றாங்க. இங்கே ஜொஹ்ரான் மம்தானியுடைய தந்தை பார்த்தீங்கன்னா மஹமூது மம்தானி என்று சொல்லக்கூடியவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சரராக இன்றைக்கி இருக்கிறாரு. தாயாரை பொறுத்த வரைக்கும் மீரா நாயக் என்று சொல்லக்கூடியவங்க, இவங்க இந்தியன் ஆரிஜின், இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. மிமிசிபி போன்ற அற்புதமான படைப்புகளை எடுத்து பல்வேறு திரைத்துறையில் டாக்குமெண்ட்ரி போன்ற படங்களை எடுத்து ஒரு தனி முத்திரை பதிச்சிருக்கிறாங்க. அப்போ நல்ல பின்புல குடும்பத்திலிருந்து ஜொஹ்ரான் மம்தானி வளர்ந்து வராரு. ஸோ உகாண்டாலேருந்து நேராக சவுத் ஆஃப்ரிக்காவுடைய கேப்டவுனுக்கு வர்றாரு. கேப்டவுன்லேருந்து இவங்க நேரடியாக அமெரிக்காவுக்கு போகிறாங்க. சரியாக சொல்லணுன்னா 1998 இவருக்கு 7 வயசு இருக்கும். அப்போ தான் என்ன ஆகிறாரு, அமெரிக்காவுக்குள்ளேயே இவர் என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகி அங்கிருந்து அவர் பல்வேறு பணிகளை செய்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே பல்வேறு சமூக தரப்புப்பட்ட மக்களோடு பழகி அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். இப்படி இருக்கும்போது சரியாக 27 வயசில், அவருடைய 27 வயசில் தான் அவருக்கு அமெரிக்காவுடைய குடியுரிமை கிடைக்குது. எல்லாம் பாருங்கள், 27 வயசில் கிடைக்குது. 27 வயசில் குடியுரிமை கிடைக்குது. அவர் 34 வயசில் இன்றைக்கி அமெரிக்காவுடைய நியூயார்க்குடைய மாகாணத்துடைய மேயராக மாறி இருக்கிறார். இவர் 2020 தான் கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய அந்த அசம்பிளிக்குள்ளே, அதாவது இவர் வகிக்கக்கூடிய கட்சி டெமோக்ராட்டிக் கட்சி, அந்த கட்சியுடைய அசம்பிளிக்குள்ளே 2020 தான் உள்ளே போகிறாரு. 20 போய் இன்றைக்கி 25 வெறும் 5 ஆண்டுகளில் ஒரு பெரிய உழைப்பை செய்து இன்றைக்கி மேயராக மாறி இருக்கிறாரு. ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவர். இவர் அந்த பதவி ஏற்கிறது, அதை வெற்றி பெற்ற பின்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு சோசியலிஸ்ட்டாக இருக்கிறேன், உங்களுக்கான ஒரு பிரதிநிதியாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ மம்தானுடைய பெரும் சாதனை என்னென்னா, சொல்லப்போனால் கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை மம்தானி என்ன பண்ணியிருக்காருன்னா, முதல் முஸ்லீமாக நியூயார்க்குடைய மேயராக வந்திருக்காரு. இரண்டாவது
இந்தியன் ஆரிஜின்லேருந்து வந்த முதல் நபராக காணப்படுறாரு. அதே போல் ஆப்பிரிக்கானுடைய பிறப்பிலிருந்து வந்த முதல் நபராக நியூயார்க்குடைய மேயராக காணப்படுறாரு. இளம் வயதில் இன்றைக்கி நியூயார்க்குடைய மேயராக மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற பல்வேறு புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட நபர் தான் இன்றைக்கி நியூயார்க்குடைய மேயராக வந்து பதவியேற்க இருக்கிறாரு. ஸோ இந்த பதவியேற்புக்கு முன்னாடி எலெக்ஷன் சமயத்தில் பல்வேறு அரசியல்கள் இவருக்கு வந்து பெரிய அழுத்தத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இவர் வைக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்த ட்ரூஸ் என்ற ஒரு நபரே அவருக்கு எதிராக களத்தில் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் ரிப்பப்ளிக் பார்ட்டியை சார்ந்த, அதாவது டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார்ல, அந்த கட்சியை சார்ந்த இன்னொரு நபரும் களத்தில் நிற்கிறாரு. அப்போ இந்த சமயத்தில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த எலெக்ஷனை எதிர்கொள்கிறாரு. எந்த அளவு இந்த எலெக்ஷனுக்கு வந்து இவருக்கு அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா, ஜொஹ்ரான் மம்தானி நியூயார்க்குடைய மேயர் ஆகிட்டார்னா நியூயார்க்கு முழுக்கவே முஸ்லீமாக மாற்றிடுவார். இவர் ஒரு இஸ்லாமிஸ்டாக, ஒரு ஃபண்டமிஸ்டாக காணப்படுறாரு, அடிப்படைவாதியாக காணப்படுறாருங்கிற பல்வேறு கருத்துக்களை முன் வச்சாங்க. எந்த அளவுன்னா ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ட்ரூஸ் இருக்கார்ல, இவர் வைக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் கட்சி, அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜொஹ்ரான் மம்தானி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பல்வேறு சூழ்ச்சி திட்டங்கள் முன்னெடுத்தாங்க. ஆனால் ஜொஹ்ரான் மம்தானி இதெல்லாம் தாண்டி தான் களத்தில் நின்னார். அப்போ ஜொஹ்ரான் மம்தானியுடைய வெற்றிக்கு எது பின்புலமாக இருந்துச்சுன்னா, ஜொஹ்ரான் மம்தானி எல்லா மக்களுக்குமான நலனை முன்னெடுத்தார், பல்வேறு புதிய திட்டங்களை கொடுத்தாரு. ஸோ இந்தியாவுடைய ஆரிஜினோ இல்லையோன்னு தெரியல, இந்திய அரசியல் கட்சிகள் என்ன வாக்குறுதி கொடுக்குமோ அதுபோல் சில வாக்குறுதிகள் கொடுத்தாரு. ஆனால் ஆரோக்கியமான வாக்குறுதிகளாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கூட, அங்கே வாழ்வது என்பது ரொம்ப சிரமம். ஒரு சின்ன ரூம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் உங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணும். அப்போ ஏழை எளிய மக்கள், வறிய மக்கள் நியூயார்க்கில் வாழ்வது என்பது ரொம்ப கிரிட்டிக்கலாக, சிச்சுவேஷன் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி ஆட்சியாளர்கள்லாம் பணம் சம்பாதிக்கிறத தான் நோக்கமாக கொண்டிருந்தாங்க தவிர எளிய மக்களுக்கான ஆட்சியாளர்கள் அவங்க அமையலை. அதனால ஜொஹ்ரான் மம்தானி என்ன பண்ணார்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும், அதாவது எளிய மக்கள் எல்லா நபர்களுக்கும் நான் வீடுகளை கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குறுதியை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் அங்கே எளிய மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் நான் வீடு வாடகைக்கு கொடுப்பேன், கட்டி கொடுத்து இலவசமாக கொடுக்க மாட்டேன், குறைந்த வாடகையில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தேவையை நான் பூர்த்தி செய்வேன். அரசே என்ன பண்ணும், பல்வேறு கிரேசரிஸ், அதாவது பலசரக்கு கடைகளை ஓப்பன் பண்ணும். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இலவச பேருந்துகளை நாங்கள் கொடுக்குறோம், லேபருக்கு வந்து ரொம்ப ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம், தொழிலாளர்கள் பக்கம் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா குறைந்த ஊதியம்னு ஒரு அளவு இருக்குல்ல, இந்த குறைந்த ஊதியத்துடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 1 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா $20 கொடுப்பாங்க. அதாவது ஒரு 1800 கிடைக்கும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களுக்கு $30 நான் உயர்த்தி கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குறுதிகளையும் ஜொஹ்ரான் மம்தானி கொடுத்துருக்கிறாரு. இது போல் பல வாக்குறுதிகள் கொடுக்குறாரு. எளிய மக்களுக்கு குளிரில் வாடிட்டு இருக்கிறாங்க, தெருவுலாம் படுத்துருக்காங்க, அவங்களுக்கு வீடு வேணும், எல்லா மக்களுக்குமான நகரமாக நான் நியூயார்க்கை மாற்றுவேன், இது வந்து முதலாளிகளுக்கு, பெரும் பணக்காரர்களுக்கான நகரமாக இந்த நியூயார்க் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜொஹ்ரான் மம்தானி அடுக்கடுக்காக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. இது மக்கள் மத்தியில் ஈர்க்கப்படுது. ஸோ ஜொஹ்ரான் மம்தானி என்ற முஸ்லீம் தன் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் இருப்பேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு முஸ்லீம் தான், என் நம்பிக்கை, எனது கோட்பாடு, சித்தாந்தம் என்பது எனக்கு நல்வழியை கொடுத்துருக்கு, மக்களை நல்ல ஆட்சி செய்ய சொல்லியிருக்கு, அதனால் நான் யாரையும், என் மார்க்கத்தை நான் பின்படுத்தும் போது யாரையும் நான் காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லக்கூடிய பல வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. இவர் வெறும் வெற்றி பெற்ற பின்னாடி வெறும் இஸ்லாமிய ஆலயத்துக்கு மட்டும் போகல, இஸ்லாமிய ஆலயத்துக்கு போகிறாரு, பள்ளிவாசலுக்கு போகிறாரு, அங்கே பயான் செய்கிறாரு, ஈமானிய அடிப்படையில் பல்வேறு பேசுகளை பேசுகிறாரு. அதே போல் யூதர்களுடைய சனோக் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்துக்கு போகிறாரு. ஆயிரக்கணக்கான யூத மக்கள், ரப்பிகள் எல்லாமே அவரை வரவேற்கிறாங்க. அவங்களுடைய ஆடைகளாக இருக்கக்கூடிய அந்த தொப்பியில் அணிந்து கொண்டு அவங்க மத்தியில் ஒரு நல்லிணக்க உபதேசத்தை ஆற்றுறாரு. அப்போ நியூயார்க்கில் இருக்கக்கூடிய இந்துக்கள், முஸ்லீம்கள், இன்னும் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், யூதர்கள் எல்லோருக்குமான ஆட்சியாளராக இன்றைக்கி வந்து மம்தானி மாறி இருக்கிறார். இப்போ இதை தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பாருங்களேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் எம்எல்ஏக்கள் ஆகட்டும், பல நபர்கள் முஸ்லீம் அல்லாத ஒரு தொகுதிகளை போய் நிற்கணும் அப்படின்னா தன் அடையாளத்தை ஒழிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, அல்லது தனது கட்சியுடைய சின்னத்தில் நிற்காமல் வேறு கட்சியுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெறாங்க அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்குது. ஆனால் ஜொஹ்ரான் மம்தானி முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல நிற்கல, பல மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, எல்லா தரப்பு மக்களும் இருக்கக்கூடிய நியூயார்க் என்னும் மாபெரும் நகரத்தில் வந்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்னா மக்களால் எந்தளவு ஈர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை பாருங்கள். அதே போல் 2015-20 காலகட்டங்கள்லாம் தெருவில் ஸ்ட்ரீட்டில் இறங்கி, 2020 ஸ்ட்ரீட்டில் இறங்கி இவர் என்ன பண்ணுறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. சொல்லப்போனால் இவர் நல்ல ஒரு யூடியூபர், ஒரு இன்ஃப்ளூசர்னு சொல்லலாம். மற்றவங்களாம் எளிமையாக பேசி அவருடைய பேச்சாற்றலாம் கவர்ந்துடுவார். எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருப்பார், திடீர்னு ஒரு ஷாப்புக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு அந்த ஃபுட் ரிவ்யூ கொடுப்பார். சில கடைகளில் ஹலால் உணவு எடுத்துகிட்டு இந்த ஹலால் உணவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ரிவ்யூலாம் கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட நபர் தான் இன்றைக்கி வந்து நியூயார்க்குடைய மேயராக இன்றைக்கி பதவி இருக்க போகிறாரு. இவருடைய மனைவி சமீபமாக வந்து பிப்ரவரி மாதத்தில் தான் இவருக்கு திருமணம் ஆச்சு.
திருமணமான அந்த பெண் பார்த்திங்கன்னா இவருக்கு பக்கத்து பலமாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய அந்த ஜொஹ்ரான் மம்தானி என்ற அந்த லோகோ, அந்த பிரச்சாரத்திற்கான பல்வேறு கேம்பெயின் விஷயங்கள்னு சொல்லிட்டு பல அடிப்படையில் இந்த பெண் வந்து பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு முஸ்லீம் நியூயார்க்குடைய மேயராக மாறியிருக்கிறார் அப்படிங்கிறதே உலக முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஒரு நல்லாட்சி நியூயார்க்கில் நடைபெற போகுது, உலகமே அதை பார்க்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குது. இது வெறும் நியூயார்க்கில் மட்டும் நடக்கலை. லண்டனில் ஷாதிகான் என்று சொல்லக்கூடியவர் இன்றைக்கி லண்டனுடைய ஒரு மேயராக மாறியிருக்கு, தலைவராக மாறியிருக்கிறாரு. அப்போ உலகத்தில் முஸ்லீம்கள் எல்லாமே நல்ல ஈமான்தாரிகள். நான் சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லலை. இன்றைக்கி வேலூர் இப்ராஹிம் இருக்காங்களா, இது போல் நான் சொல்லலை. நல்ல ஈமான்தாரிகள், நல்ல இறையச்சம் கொண்டவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய சமயத்தில் இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாடலை உலக மக்களுக்கு காட்டுது. அது மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. அப்போ லண்டன்லேயும் நியூயார்க்லேயும் இன்றைக்கி சாதிக்கான் ஆகட்டும், ஜொஹ்ரான் மம்தானி ஆகட்டும் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கி இருக்கிறாங்கங்கும் போது உலகத்தில் பல இடங்களில் இது போன்ற ஈமான்தாரிகள், அதாவது இறையச்சம் கொண்டவர்கள், நல்ல இஸ்லாமிய ஆட்சியை கொடுக்கக்கூடிய, ஆட்சி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு ஆட்சி செய்தார்களோ அது போன்ற ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறது நமது ஆசையாகவும் கனவாகவும் காணப்படுது. தமிழகத்திலையும் அப்படி தான். இன்றைக்கி பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், கட்சிகள் இருக்குது, பொறுப்புகளில் இருக்கிறாங்க. அப்படின்னா கூட இன்றைக்கி எஸ்டிபிஐ அப்படிங்கிற கட்சியை பெரும்பாலும் ஏன் மக்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த எலெக்ஷனில்? ஏன்னா அது ஒரு மாற்று அரசியலை முன்வைக்குது. எஸ்டிபியுடைய தலைவர் தோழர் நெல்லை முபாரக் அவர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கிடச்சிச்சின்னா அவர் ஒரு ரோல் மாடலாக சில விஷயங்களை காட்டுவார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். என்னென்னா 2 நாளைக்கு முன்னாடி டிஎம்கே கூட வந்து எஸ்டிபிஐ கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற பேச்சுக்கள் இருக்குது. கிட்டத்தட்ட அது உறுதியாக இருக்குன்ற மாதிரி செய்திகள் வருகிறது. ஆனால் அந்த பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்தால் கூட இங்கே என்ன ஆகுதுன்னா டிஎம்கேக்கு எதிராகவே எஸ்டிபி சில இடங்களில் போராட்டம் நடத்தியிருக்கு. அதாவது டிஎம்கேக்கு எதிரானா டிஎம்கேக்கு கீழே இருக்கக்கூடிய கவுன்சிலர்களாக இருக்கிறாங்க. இவங்க சின்ன சின்ன கிராமங்களில் சில தவறுகள் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அமைதியாக, ஐயோ கூட்டணி நமக்கு மிஸ் ஆயிரும், கூட்டணி உடஞ்சி போயிடும், அதுக்காக நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் கூட்டணி தான். ஆனால் இங்கே கீழே ஒரு தவறு நடக்குதுன்னா நான் கூட்டணி வைக்கிறேன், பேசிகிட்டு இருக்கேங்கிறதுக்காக அந்த தவறை நான் கண்டுக்காமல் போக மாட்டேன், கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு எஸ்டிபி சகோதரர் தொண்டின்னு நினைக்கிறேன், எங்கே சம்திங் தெரியல, ஒரு கவுன்சிலருக்கு எதிராக, அங்கே திமுகவுடைய கவுன்சிலருக்கு எதிராக வந்து சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இந்த தன்மையை நீங்கள் வந்து பிற கட்சிகள் எதிர்பார்க்க முடியுமானா எனக்கு தெரிந்து பெரிய அளவில் நான் பார்க்கல, யாரையும் குறை சொல்லவில்லை. ஸோ நான் இது சொல்ல வர விஷயம் என்னென்னா, தமிழகத்திலையும் எஸ்டிபிஐ போன்ற ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு புதிய அரசியல் பாதையை முன்வைத்து மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் எப்படி இறையச்சத்தோடு, ஏன் வந்து இங்கே மதத்தை கலக்கக்கூடாது அரசியலோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. இஸ்லாம் மார்க்கத்தை நான் சேர்த்து ஏன் பேசுகிறேன், அந்த மார்க்கம் அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு. கொரோனா காலமாகட்டும், இன்னும் பல்வேறு பேரிடர் காலங்களில் முஸ்லீம்கள் போய் வாண்டடாக அந்த வேலையை செய்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, உங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் செய்கிறீங்களா இல்லை உங்கள் மார்க்கம் கற்றுக் கொடுத்துருக்கான்னு கேளுங்க. பிரதானமாக அவர்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கள் மார்க்கம் இது எங்களுக்கு போதிச்சிருக்கு, இதை செய்வதன் மூலம் எங்களுக்கு நன்மை கிடைக்கும், மறுமையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க முன்வைப்பாங்க. அப்போ அந்த நிலையிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆத்மார்த்தமாக சுத்தத்தோடு கரம் தூய்மையாக தனது பணிகளை செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எது எப்படி இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் ஜொஹ்ரான் மம்தானி இன்றைக்கி வந்து பதவியேற்க போகிறாரு. உலக முஸ்லீம்கள்லாம் அதிகமாக அவருக்கு துவா செய்யுங்க. அவர் ஆட்சி வைக்கக்கூடிய, மேயராக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு பொற்காலமாக அவர் மாற்றி காட்டணும். அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ அது அனைத்தையும் இவ்வளவு ஆண்டுகளாக நியூயார்க் நகர மக்கள் அனுபவிக்கலை. இந்த முறை அவர்கள் அனுபவித்து அதை அவர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கட்டும் அப்படிங்கிறதா நமது வேண்டுகோளாக காணப்படுகிறது. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.